கிரீன்லாந்து விவகாரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பதற்றமும் கிரீன்லாந்துக்கு பதிலாக டொனால்ட் ட்ரம்புக்கு ஈரானை பரிசளிப்பதற்கு திட்டமிடும் ஐரோப்பிய தலைவர்களும் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சரின் அதிரடியான கருத்துக்களும். கிரீன்லாந்து விவகாரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பதற்றத்தினால் அமெரிக்காவுக்கும் நேட்டோவுக்கும் இடையில் பிளவுகள் ஏற்படுமா? அமெரிக்காவும் ஐரோப்பாவும் மோதிக்கொள்ளப் போகின்றார்களா? அல்லது ஐரோப்பாவே கிரீன்லாந்தை டொனால்ட் ட்ரம்பிடம் ஒப்படைத்து விடுமா? கிரீன்லாந்தை அமெரிக்காவிடமிருந்து பாதுகாப்பதற்காக ஐரோப்பாவிடம் அட்டைகள் காணப்படுகின்றனவா? இந்திய பெருங்கடலில் மிக முக்கியமான தீவை இழந்த அமெரிக்காவும் இங்கிலாந்து எடுத்திருக்கக்கூடிய முடிவுகளும் இதனால் கோபத்தில் பொங்கியெழுந்த டொனால்ட் ட்ரம்பும் கிரீன்லாந்து தொடர்பாக ரஷ்யா வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களும் டென்மார்க் பாதுகாப்பு அமைச்சருடைய சந்தேகத்திற்குரிய கருத்துக்களும் அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தினை இடைநிறுத்தி ஐரோப்பிய ஒன்றியமும் டொனால்ட் ட்ரம்புக்கு உச்சழுத்தங்களை வழங்கி வரும் ஐரோப்பிய தலைவர்களும். வெனிசுவேலாவை தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் கிரீன்லாந்து மீது குறிவைத்திருப்பது ஐரோப்பாவில் உச்சக்கட்ட பதற்றத்தினை ஏற்படுத்தியுள்ளது. கிரீன்லாந்து விவகாரத்தில் டொனால்ட் ட்ரம்பை திசை திருப்புவதற்காக அமெரிக்க ஜெனரல்களும் பல முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார்கள். இதற்காக ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான திட்ட வரைபடங்களையும் முன்வைத்திருந்தார்கள். ஆனால் ஈரானினுடைய அதிரடியான நடவடிக்கைகளின் விளைவாகவும் ஈரானிய களத்திலே CIA மற்றும் மொசாட் உளவு பிரிவினுடைய வேலை திட்டங்கள் தோல்வியடைந்ததன் விளைவாகவும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை அவர்கள் மேற்கொள்ளவில்லை. மேலும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை பிற்படுத்தினார்கள். மேலும் டொனால்ட் ட்ரம்ப் கிரீன்லாந்தை கைப்பற்றுவதில் குறியாகவே இருக்கின்றார். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் பிற்போடப்பட்டதிலிருந்து கிரீன்லாந்தை கைப்பற்றுவதற்கான உச்ச அழுத்தங்களையும் வேலை திட்டங்களையும் டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்டு வருகின்றார். இதற்காக ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராகவும் ஐரோப்பிய தலைவர்களுக்கு எதிராகவும் மிரட்டல்களையும் வெளியிட்டு வருகின்றார். கிரீன்லாந்தை அமெரிக்காவிடம் ஒப்படைத்து விடுமாறும் அழுத்தங்களையும் வழங்கி வருகின்றார். அத்தோடு NBC ஊடக நேர்காணலின் போது டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்தார். ஐரோப்பா ரஷ்யா மற்றும் உக்ரைன் யுத்தத்தில் முழுமையாக கவனம் செலுத்த வேண்டும். இந்த யுத்தத்தின் மூலமாக அவர்களுக்கு என்ன கிடைத்தது என்பதனை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் அவர்கள் முழுமையாக ரஷ்யா உக்ரைன் போரிலேயே கவனத்தை செலுத்த வேண்டும். மாறாக கிரீன்லாந்தில் ஐரோப்பியர்கள் கவனம் செலுத்தக்கூடாது என டொனால்ட் ட்ரம்ப் NBC ஊடக நேர்காணலின் போது ஐரோப்பாவுக்கு எதிரான மிரட்டல்களை வெளியிட்டிருந்தார். அதே போன்று நேற்றைக்கு முன்தினம் டொனால்ட் ட்ரம்ப் நோர்வே நாட்டினுடைய பிரதமருக்கு கடிதம் ஒன்றையும் எழுதியிருந்தார். தனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைக்காமல் இருந்ததற்கு டென்மார்க் தான் மிக முக்கியமான காரணம். நோபல் பரிசை டென்மார்க் தான் முழுமையாக கட்டுப்படுத்துகின்றது. அவர்கள் விரும்பியவர்களுக்கே நோபல் பரிசை வழங்குகின்றார்கள். மேலும் இவ்வாறு எனக்கு நோபல் பரிசை வழங்காததன் காரணத்தினால் தான் நான் கிரீன்லாந்தை அமெரிக்காவோடு இணைப்பதற்கு முயற்சி செய்கின்றேன் என டொனால்ட் ட்ரம்ப் நோர்வே பிரதமருக்கு அனுப்பிய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து எனக்கு நோபல் பரிசு கிடைக்கவில்லை, அமைதிக்கான நோபல் பரிசு கிடைக்கவில்லை, இதனால் இதற்கு பிறகு உலக அமைதியை ஏற்படுத்துவதற்கு நான் உழைக்கப் போவதில்லை என்றும் டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் குறிப்பிட்டிருந்தார். அத்தோடு நேற்று இரவு மருந்து குடித்ததற்கு பின்பு நடைபெற்ற ஊடக சந்திப்பில் டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்தார். எனக்கு நோபல் பரிசு முக்கியமில்லை, அதை பற்றி நான் கவலைப்படவும் இல்லை. கிரீன்லாந்து அமெரிக்காவுக்கு தேவை. எங்களுடைய தேசிய பாதுகாப்பிற்கு கிரீன்லாந்து மிக முக்கியமான தேவை. இதனால் ஐரோப்பா கிரீன்லாந்து விவகாரத்தில் தலையிடக்கூடாது என டொனால்ட் ட்ரம்ப் ஊடகங்களிடம் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அதே போன்று குடித்த மருந்தினுடைய வீரியம் குறைந்த சந்தர்ப்பத்தில் டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் சில பதிவுகளையும் பகிர்ந்திருந்தார். பிரான்சினுடைய அதிபர் மேக்ரோனும் நேட்டோவினுடைய செயலாளரும் டொனால்ட் ட்ரம்புக்கு தனிப்பட்ட முறையில் அனுப்பியிருந்த குறுஞ்செய்திகளை டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் வெளிப்படையாக பகிர்ந்திருந்தார். பிறகு நேற்றிரவுக்கான மருந்தை குடித்துவிட்டு டொனால்ட் ட்ரம்ப் பிரித்தானியாவுக்கு எதிரான மிரட்டல்களையும் வெளியிட்டிருந்தார். மேலும் பிரித்தானியாவுக்கு எதிராக டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய மிரட்டல்களில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதிர்ச்சியூட்டும் விதமாக எங்களுடைய புத்திசாலியான நேட்டோ கூட்டணியான இங்கிலாந்து அமெரிக்காவின் மிக முக்கியமான இராணுவ தளத்தை கொண்டிருக்கக்கூடிய டியாகோ கிராஷியோ தீவினை மொரீஷியஸுக்கு வழங்கியுள்ளது. மிகப்பெரிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளத்தை கொண்டிருக்கக்கூடிய டியாகோ கிராஷியோ தீவை இங்கிலாந்து மொரீஷியஸிடம் முழுமையாக ஒப்படைத்துள்ளது. எந்த காரணமும் இல்லாமல் இங்கிலாந்து இவ்வாறு செய்ய திட்டமிட்டிருப்பது மிகப்பெரிய முட்டாள்தனமாகும். இங்கிலாந்தினுடைய இந்த பலவீனமான செயலை சீனாவும் ரஷ்யா
ரஷ்யாவும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இதன் மூலமாக அவர்களை அதிக பயன்களை அடையப் போகின்றார்கள். மிக முக்கியமான நிலங்களில் ஒன்றான டியாகோ கிராஷியோ தீவினை மொரீஷியஸுக்கு இங்கிலாந்து வழங்கியிருப்பது அவர்கள் செய்திருக்கக்கூடிய முட்டாள்தனத்தில் மிகப்பெரிய முட்டாள்தனமாகும். இதற்கான விளைவுகளை நிச்சயமாக இங்கிலாந்து அனுபவிக்கும் என டொனால்ட் ட்ரம்ப் இங்கிலாந்திற்கு எதிரான மிரட்டல்களையும் வெளியிட்டிருந்தார். அதாவது இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தீவுகளில் ஒன்றாக, மூலோபாய தீவுகளில் ஒன்றாகவே டியாகோ கிராஷியோ தீவு காணப்படுகின்றது. 12 நாள் போருக்கு முன்பு ஈரானுக்கு எதிரான அச்சுறுத்தல்களை விடுப்பதற்காகவும் அமெரிக்கா இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய டியாகோ கிராஷியாவிலே உள்ள அமெரிக்க இராணுவ தளத்தையே பயன்படுத்திக் கொண்டது. பிரித்தானியா மற்றும் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய இராணுவ கட்டளை தளங்களையே குறித்த தீவில் அமைத்துள்ளார்கள். இந்த டியாகோ கிராஷியோ தீவிலே பிரித்தானியா மற்றும் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய இராணுவ கட்டளை தளங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்திய பெருங்கடலில் ரஷ்யா மற்றும் சீனாவுக்கு எதிரான காய் நகர்த்தல்களை மேற்கொள்வதற்கும் இந்திய பெருங்கடலில் மிக முக்கியமான கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் இந்த டியாகோ கிராஷியோ தீவில் இருக்கக்கூடிய இராணுவ கட்டளை தளங்கள் அமெரிக்காவுக்கும் பிரித்தானியாவுக்கும் மிக முக்கியமானதாகும். அதே நேரம் மொரீஷியஸ் நாடானது குறித்த டியாகோ கிராஷியோ தீவை பிரித்தானியாவுக்கு 99 வருடங்களுக்கு குத்தகைக்கு வழங்கியிருந்தது. இதற்கீடாக பிரித்தானியா ஒவ்வொரு வருடமும் $136 மில்லியன் மொரீஷியஸ் அரசாங்கத்திற்கு வழங்கியது. இப்படியான நிலைமையிலேயே கடந்த வருடம் இறுதி பகுதியில் பிரித்தானியா குறித்த தீவை மொரீஷியஸிடம் ஒப்படைப்பதற்கான ஒப்பந்தங்களையும் மேற்கொண்டது. இந்த ஒப்பந்தங்களுக்கு அமைவாக இந்த ஜனவரி மாதத்துடன் டியாகோ கிராஷியோ தீவானது மொரீஷியஸிடமே ஒப்படைக்கப்பட்டுவிடும். அதே நேரம் மொரீஷியஸ் நாடானது சீனாவுடன் மிகவும் பலமான உறவுகளை கொண்டுள்ளது. மேலும் ரஷ்யா மற்றும் சீனாவோடு மொரீஷியஸ் ஒன்றிணைந்து காய் நகர்த்தல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. இப்படியான நிலைமையில் தான் தற்போது பிரித்தானியா முக்கியத்துவம் வாய்ந்த டியாகோ கிராஷியோ தீவினை மொரீஷியஸ் நாட்டிடமே ஒப்படைத்துள்ளது. இதனால் இன்னும் குறுகிய காலத்திற்குள்ளே டியாகோ கிராஷியோ தீவில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளங்களும் வெளியேற்றப்படலாம். பிரித்தானியாவினுடைய இராணுவ கட்டளை தளங்களும் வெளியேற்றப்படலாம். இதற்கு பிறகு சீனாவும் ரஷ்யாவும் வெளிப்படையாக களமிறங்கலாம். சீனாவும் ரஷ்யாவும் அவர்களுடைய இராணுவ கட்டளை தளங்களையும் அமைக்கலாம். எனவே இது அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாகவே மாறிவிடும். இதனாலேயே தற்போது டொனால்ட் ட்ரம்ப் கிரீன்லாண்டை கைப்பற்றுவதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முருகல் நிலைகளுக்குள் டியாகோ கிராஷியோ தீவினுடைய விவகாரத்தையும் இழுத்து விட்டுள்ளார். பிரித்தானியாவினுடைய முட்டாள்தனத்தால் டியாகோ கிராஷியோ தீவை நாங்கள் இழந்ததை போன்று ஒரு பொழுதும் கிரீன்லாந்தை இழந்துவிடக் கூடாது. டியாகோ கிராஷியோ தீவை ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் விற்று கொடுத்ததை போன்று நாங்கள் ஒரு பொழுதும் கிரீன்லாந்தை விற்று கொடுக்க கூடாது. என்ன செய்தாவது கிரீன்லாந்தை நாங்கள் முழுமையாக கைப்பற்றிக் கொள்வோம் என்கின்ற துணியிலேயே டொனால்ட் ட்ரம்ப் இந்த பிரச்சனையையும் இதற்குள் இழுத்து விட்டுள்ளார். பிரித்தானியாவுக்கு எதிரான மிரட்டல்களையும் வெளியிட்டுள்ளார். அத்தோடு கிரீன்லாந்து விவகாரம் தொடர்பாக ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாரோ அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கிரீன்லாந்தின் நிலைமைகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கண்காணித்து வருகின்றோம். ரஷ்யாவோ சீனாவோ கிரீன்லாந்தை கைப்பற்றுவதற்கு எந்த திட்டங்களும் வகுக்கவில்லை. இதற்கான ஆதாரங்களும் இல்லை. மேலும் இதற்கான எந்தவிதமான அவசியமும் எங்களுக்கு இல்லை. ஆனால் அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்பிற்கு கிரீன்லாந்து எவ்வளவு முக்கியமோ அதே போன்றே ரஷ்யாவினுடைய தேசிய பாதுகாப்பிற்கு கிரீமியாவும் மிக முக்கியம் என்றும் ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதாவது எரியும் நெருப்பில் வெண்ணெயை ஊற்றுவது போன்று டொனால்ட் ட்ரம்புக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையிலான முருகல் நிலைகளை அதிகரிக்கும் வகையிலேயே ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கிரீன்லாந்து அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பிற்கு மிக முக்கியமானது என்கின்ற கருத்துக்களையும் வெளியிட்டுள்ளார். அத்தோடு கிரீன்லாந்து விவகாரத்தில் ரஷ்யா பொறுமையாக வேடிக்கை பார்க்கின்றது. அதே நேரம் சீனா கிரீன்லாந்து விவகாரத்தை பயன்படுத்தி தங்களுக்கு தேவையான காய் நகர்த்தல்களை மேற்கொள்வதற்கும் தேவையான லாபங்களை அடைந்து கொள்வதற்கும் எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றது. அத்தோடு கிரீன்லாந்தினுடைய உரிமையாளரான டென்மார்க் நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாங்கள் ஒப்புக்கொண்டவற்றில் உறுதியாகவே இருக்கின்றோம். கிரீன்லாந்தை நாங்கள் ஒரு பொழுதும் விற்றுக் கொடுக்க மாட்டோம். நாங்கள் எங்களுடைய முடிவுகளை நடைமுறைப்படுத்துவோம். பின்னர் அமெரிக்கர்கள் என்ன செய்கின்றார்கள் என்பதனை நாங்கள் பார்ப்போம் என டென்மார்க்கினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதே போன்று டென்மார்க்கினுடைய துணை பிரதமராகவும் பாதுகாப்பு அமைச்சராகவும் இருக்கக்கூடிய டொரல்ஸ் லென்ஸ் பவுசன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஐரோப்பா
ஐரோப்பாவின் பாதுகாப்பிற்கு அமெரிக்கா மிக முக்கியமானது. ஐரோப்பாவிலே நம்மால் தனித்து செய்ய முடியாத பல விடயங்கள் காணப்படுகின்றன. நாளை அமெரிக்கா நேட்டோவிலிருந்து விலகினால் நம்மை நாமே நிர்வகிப்பது எங்களுக்கு மிகப்பெரிய சவாலாகவே அமைந்திருக்கும். அமெரிக்கா இல்லாத நேட்டோ ஒட்டுமொத்த ஐரோப்பாவுக்கு மிகப்பெரிய ஆபத்தாகும். மேலும் டொனால்ட் ட்ரம்பினுடைய கிரீன்லாந்து தொடர்பான அறிக்கைகள் எங்களுக்கு வேதனை அளிக்கின்றன. அதே நேரம் நேட்டோவுக்கு அமெரிக்கா மிக முக்கியமானதாகும் என கிரீன்லாந்தினுடைய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்தோடு டென்மார்க் பாதுகாப்பு அமைச்சருடைய இந்த கருத்துக்கள் பல கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்பியுள்ளன. கிரீன்லாந்தை கைப்பற்றுவதற்காக டொனால்ட் ட்ரம்ப் டென்மார்க்கினுடைய அரசியல்வாதிகளையும் பல முக்கியமான புள்ளிகளையும் பாதுகாப்பு தலைவர்களையும் விலை கொடுத்து வாங்கி இருக்கலாம். வெனிசுவேலாவிலே நிக்கோலஸ் மதுரோவினுடைய ஜனாதிபதி பாதுகாப்பு படைப்பிரிவினுடைய தலைமை அதிகாரியை டொனால்ட் ட்ரம்ப் விலை கொடுத்து வாங்கியதை போன்று டென்மார்க்கிலும் பல அரசியல்வாதிகளையும் பல தலைமைகளையும் டொனால்ட் ட்ரம்ப் விலை கொடுத்து வாங்கி இருக்கலாம். கிரீன்லாந்தை கைப்பற்றுவதற்காக டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறான காய் நகர்த்தல்களை மேற்கொள்வதற்கும் திட்டங்களை மேற்கொள்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. டென்மார்க் பாதுகாப்பு அமைச்சரின் கருத்துக்களும் இதற்கான சந்தேகங்களையே அதிகரித்துள்ளன. அத்தோடு டொனால்ட் ட்ரம்ப் கிரீன்லாந்து விவகாரத்திலிருந்து பின்வாங்க வேண்டும் என்பதற்காகவும் கிரீன்லாந்தை கைப்பற்றக்கூடாது என்பதற்காகவும் ஐரோப்பிய ஒன்றியமும் ஐரோப்பிய தலைவர்களும் டொனால்ட் ட்ரம்புக்கு உச்சழுத்தங்களையும் வழங்கி வருகின்றார்கள். நேற்றைய தினம் பிரான்சினுடைய அதிபர் G7 உச்சி மாநாட்டிற்கு ரஷ்யாவை அழைக்கப் போவதாகவும் அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார். இதற்கமைவாக நேற்றைய தினம் பிரான்சினுடைய அதிபர் G7 கலந்துரையாடல்களில் ரஷ்யாவையும் அழைக்கப் போவதாகவும் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அதே போன்று பல ஐரோப்பிய தலைவர்கள் நாங்கள் இதற்கு பிறகு சீனாவுடனான உறவுகளை வலுப்படுத்த வேண்டும் என்கின்ற கருத்துக்களையும் வெளியிட்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தையும் இடைநிறுத்தியுள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் கிரீன்லாந்து விவகாரத்திலே வரிகளை விதிக்கப் போவதாக மிரட்டியிருந்தார். இப்படியான நிலைமையிலேயே ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தையும் இடைநிறுத்தியுள்ளது. அதாவது கடந்த வருடம் டொனால்ட் ட்ரம்பின் வரி விதிப்பு கொள்கைகளுக்கு அமைவாக ஐரோப்பா மீது அதிகளவான வரிகள் விதிக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து ஐரோப்பிய தலைவர்கள் டொனால்ட் ட்ரம்போடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை முடித்தார்கள். தற்போது இந்த வர்த்தக ஒப்பந்தத்தையே ஐரோப்பிய ஒன்றியம் இடைநிறுத்தியுள்ளது. டொனால்ட் ட்ரம்புக்கு உச்சழுத்தங்களை வழங்கும் நோக்கத்தோடு இவ்வாறான வேலை திட்டங்களை ஐரோப்பிய ஒன்றியமும் ஐரோப்பிய நாட்டு தலைவர்களும் மேற்கொண்டு வருகின்றார்கள். அத்தோடு நாளைய தினம் டாவோஸிலே விசேட கலந்துரையாடல்கள் நடைபெறப் போகின்றன. இந்த அமர்விலே டொனால்ட் ட்ரம்பும் கலந்து கொள்ளப் போகின்றார். மேலும் இதன்போது ஐரோப்பிய தலைவர்கள் டொனால்ட் ட்ரம்புக்கு உச்சழுத்தங்களை வழங்கப் போகின்றார்கள். மேலும் கிரீன்லாந்துக்கு பதிலாக ஈரானை பரிசாக வழங்குவதற்காகவும் ஐரோப்பியர்கள் திட்டமிட்டுள்ளார்கள். கிரீன்லாந்தை கைப்பற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் நாங்கள் ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளில் உறுதியாக இருக்கின்றோம். ஈரான் தொடர்பான முக்கியமான முடிவுகளை ஒன்றிணைந்து எடுப்போம். ஈரானிலே ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்கு ஐரோப்பா முழுமையான ஆதரவை வழங்கும் என டொனால்ட் ட்ரம்புக்கு ஈரான் தொடர்பான வாக்குறுதிகளை வழங்கி கிரீன்லாந்து விவகாரத்திலிருந்து டொனால்ட் ட்ரம்பை பின்வாங்க செய்வதற்கான முயற்சிகளையும் ஐரோப்பிய தலைவர்கள் நாளைய தினம் டாவோஸிலே மேற்கொள்ளப் போகின்றார்கள். கிரீன்லாந்துக்கு பதிலாக டொனால்ட் ட்ரம்புக்கு ஈரானை பரிசளிப்பதற்கு ஐரோப்பியர்கள் திட்டமிட்டு வருகின்றார்கள். இப்படியான நிலைமையில் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் இன்றைய தினம் இவ்வாறு தெரிவித்தார். ஐரோப்பா எப்போதும் இரட்டை நிலைப்பாட்டையே கொண்டுள்ளது. ஈரானினுடைய அணுசக்தி திட்டங்களை டொனால்ட் ட்ரம்ப் தூக்கி எறிந்த போது ஐரோப்பிய நாடுகள் டொனால்ட் ட்ரம்புக்கு விசுவாசத்தை காண்பித்தார்கள். ஈரானுக்கு எதிராக டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்டிருந்த நகர்வுகளுக்கு பிரித்தானியாவும் பிரான்சும் ஜெர்மனியும் முழுமையான ஆதரவை வழங்கின. தற்போது கிரீன்லாந்து விவகாரத்திலே டொனால்ட் ட்ரம்ப் ஐரோப்பாவை அச்சுறுத்துகின்றார். மேலும் இதன் மூலம் ஐரோப்பா தற்போது சிறந்த பாடத்தினை கற்றுக்கொண்டிருக்கும். அமெரிக்காவினுடைய மேலாதிக்க கொள்கைகளுக்கும் மேலாதிக்க நிலைப்பாடுகளுக்கும் உறுதுணையாக இருந்த ஐரோப்பிய ஒன்றியம் சர்வதேச ஒழுங்கையும் சீர்குலைக்க காரணமாக மாறியுள்ளது. மேலும் இந்த நிலைமையானது ஐரோப்பாவுக்கு தேவையானது தான் என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தரமான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். எனவே தற்போது கிரீன்லாந்து விவகாரத்தில் என்ன நடக்கும் என்கின்ற கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. கிரீன்லாந்து விவகாரத்தினால் அமெரிக்காவும் நேட்டோவும் மோதிக்கொள்ளப் போகின்றார்களா? அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையிலே மோதல்கள் ஆரம்பிக்கப் போகின்றதா? அவர்களுக்குள்ளேயே மோதிக்கொள்ளப் போகின்றார்களா என்கின்ற கேள்விகளும் கருத்துக்களும் முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் கிரீன்லாந்தை டொனால்ட் ட்ரம்பிடமிருந்து காப்பாற்றுவதற்கு ஐரோப்பாவிடம் எந்தவிதமான அட்டைகளும் வாய்ப்புகளும் இல்லை என்பதே களத்தினுடைய யதார்த்தமான உண்மையாகும். அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தங்கள்
அழுத்தங்களை ஐரோப்பிய ஒன்றியம் இடைநிறுத்தினாலும் இந்த வர்த்தக ஒப்பந்த இடைநிறுத்தத்தினால் அதிகமாக ஐரோப்பிய ஒன்றியமே பாதிக்கப்படும். மேலும் இது டொனால்ட் ட்ரம்புக்கு அவ்வளவு அழுத்தங்களை வழங்கக்கூடிய செயற்பாடாகவும் அமைந்திருக்காது. ஏனென்றால் வர்த்தக போரிலே யாரும் வெற்றியாளர்கள் என்று இல்லை. அதே போன்று சீனாவுடன் உறவுகளை வலுப்படுத்த போவதாகவும் ரஷ்யாவை G7 மாநாட்டிற்கு அழைக்கப் போவதாகவும் வெளியிடப்படுகின்ற கருத்துக்களில் எந்தவிதமான நன்மைகளும் கிடைக்கப் போவதில்லை. மேலும் கிரீன்லாந்தை பாதுகாப்பதற்காக டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக ஐரோப்பிய ஒன்றியம் எடுக்கப் போகும் முடிவுகளும் நீண்ட நாட்களுக்கு நீடிக்காது. அதே போன்று நேட்டோவினால் அமெரிக்கா இல்லாமல் தனித்து செயற்படவும் முடியாது. அமெரிக்கா நேட்டோவை விட்டு வெளியேறுவது ஐரோப்பிய நாடுகளுக்கு மிகப்பெரிய இழப்பாகவும் மாறிவிடும். மேலும் ரஷ்யா உக்ரைன் போரிலே உக்ரைனுக்கான பாதுகாப்பு உத்தரவாதத்தையும் அமெரிக்கா முழுமையாக வழங்க வேண்டும். ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனை வலுப்படுத்துவதற்கு அமெரிக்கா ஐரோப்பாவுக்கு தேவை. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் பல தசாப்தங்களுக்கு முன்பே ஐரோப்பா அதன் சிறப்பியல்புகளை இழந்து அமெரிக்காவினுடைய அடிமையாக மாறிவிட்டது. அமெரிக்கா வீழ்ச்சியை நோக்கி நகரும் போது அந்த வீழ்ச்சியிலிருந்து மீண்டு வருவதற்காக அதன் அடிமைகளையே மெனுவாக பயன்படுத்திக் கொள்ளும். இதுதான் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை கொள்கையாகும். எனவே தற்போது ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவினுடைய சாப்பாட்டு மெனுவிலே இருக்கின்றது. இதனால் டொனால்ட் ட்ரம்ப் கிரீன்லாந்தை முழுமையாக கைப்பற்றிக் கொள்வார். பெரும்பாலும் ஐரோப்பிய ஒன்றியமே கிரீன்லாந்தை அமெரிக்காவிடம் ஒப்படைத்துவிடும். இதற்கான வாய்ப்புகளை அதிகமாக காணப்படுகின்றன. மேலும் இந்த கிரீன்லாந்து விவகாரத்திலே ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான முருகல் நிலைகளை ஐரோப்பிய அடிமை தலைவர்கள் விரும்பவில்லை. களத்தினுடைய யதார்த்தமான உண்மையான தன்மையும் அதுதான். சர்வதேச ஊடகங்களினால் பல பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டாலும் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையில் மிகப்பெரிய மோதல் ஏற்பட போகின்றது, நேட்டோ பிளவடைய போகின்றது என்கின்ற பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டாலும் களத்தினுடைய உண்மையான யதார்த்த நிலைமையை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் ஐரோப்பிய ஒன்றியமே கிரீன்லாந்தை அமெரிக்காவுக்கு வழங்கி விடுவார்கள். டொனால்ட் ட்ரம்பிடமிருந்து கிரீன்லாந்தை பாதுகாப்பதற்கான எந்தவிதமான அட்டைகளும் ஐரோப்பிய ஒன்றியத்திடம் இல்லை. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.